ஹலோ லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹீட் இயர்ஸ் பேக்கிங் சுகாவோட சேவ் மீ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ரொம்ப பயத்தின் உச்சகட்டம் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மேடம் கல்லை ஒழிச்சிட்டா அப்படின்னுட்டு. ஸோ இப்படியே இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி, இது எப்படியாவது நம்ம கிரிம் ரீப்பர்கிட்ட சொன்னால் அவர் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, எது கிரிம் ரீப்பர்ட்டி? ஐயோ, நான் வர மாட்டேன், சும்மாவே இருந்தாலும் என் மேலே சமகாண்டில் இருக்கேன், இன்னும் இந்த கல்லெல்லாம் தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சு என்ன அவ்வளோதான் குழி தோண்டி போச்சுருவாங்க, கையில் இருக்க ஆக்ஸ் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. ஸோ நிவி சொல்கிறா, இப்படியே நீ எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, என்றைக்கா இருந்தாலும் நீ சாக தான் போகிற, போய் இன்றைக்கே செத்துற அந்த ஆள் கையில் அப்படின்ற மாரி உங்களை வேறு பயமுத்திட்டு இருக்கா. ஸோ கிவி பாவம் நீ வேறு எதுக்கு அந்த பொண்ணை இப்படி பயமுத்திட்டு இருக்க, பின் என்ன மூஞ்சி மகரையும் பாரு, நல்லா வேணும்னு கதை தெரியுது இல்லை, ஒரு கல்லை பாதுகாக்க துப்பு இல்லை, அது எப்படி கொடுத்த 2 மணி நேரத்தில் ஒரு கல்லை தொலை பண்ணி அப்படின்ற மாதிரி சங்க கேட்டுட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கா என்ன பேசுறதுனே தெரியல, ஏன்னா டோட்டல் மிஸ்டேக் நம்ம மேலே அப்படின்னும் போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நம்ம கிவி சரி ஒன்றும் கவலைப்படாத, நடந்தது நீ கிரிம் ரீப்பர்ட்ட சொல்ல, அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போறா. ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து கிரிம் ரீப்பர்ட்ட தான் போகிறீங்க. இப்போ கிரிம் ரீப்பர் அப்படின்னு நிறைய கேட்ராமா பார்த்துருக்கவங்களுக்கு கிரிம் ரீப்பர்னா என்னன்னு தெரியும், சில பேர் பார்க்காமலே இருக்கலாம். ஓகே, கிரிம் ரீப்பர்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக கிரிம் ரீப்பர் அப்படின்றவங்க சோல் கலெக்டர், அதாவது இறந்து போன உயிரெல்லாம் மேலோகத்துக்கு போகும்போது அதை வழி நடத்தி கூட்டு போகிறதுக்காக ஒரு பர்சன் இருக்கிறதா கொரியாவில் ஒரு ஐதீகம். ஸோ அந்த ஐதீகத்தின்படி அந்த ஸ்கிரிப்சரோட பேர் கிரிம் ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் தான் இந்த இடத்துல நான் கிரிம் ரீப்பர் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கிரிம் ரீப்பர்னா என்னன்றது உங்களுக்கு புரியும். சோல் கலெக்டராக தான் கிரிம் ரீப்பர் அப்படின்வாங்க. அவங்களுக்கு சில பொறுப்புகள்லாம் இருக்குது, அதாவது அவங்களுக்கு ஆன்மாக்கள்லாம் கண்ணுக்கு தெரியும், லைக் தீய சக்திலாம் கண்ணுக்கு தெரியும். ஸோ இம்முகி அப்படின்னாலும் அதுவும் ஒரு வகையான தீய சக்தி தான், அது நல்ல சக்தி கிடையாது. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான், அதாவது இந்த துஷ்ட சக்தின்னு வாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான். உங்களுக்கு நிறையா காண்டு தன்மைகளாக இருக்கும். பொதுவாகவே அக்னிக்கு இந்த எஃப்எஃப்பை பொறுத்த வரைக்கும் கோல்ட் ஹார்ட்டட் பர்சன் தான். பத்தாததுக்கு இப்போ இந்த பைபிள் இம்முகியாக வேறு இருக்குது. ஸோ ஏற்கனவே அது ரொம்ப தலகணம் பிடிச்ச பொண்ணு, இதுக்கு இம்முகி பவர் வேறு இருக்குன்னா அது இன்னும் ஈவலாக தானே இருக்கும். ஸோ அப்படி தான் உங்களோட ஸ்கிரிப்சர் இருக்குது. இப்போ கிரிம் ரீப்பர்ட்ட போகிறதுக்கு பயங்கரமாக பயப்படுறீங்க. ஏன்னா கிரிம் ரீப்பருக்கு இந்த மாதிரி துஷ்ட சக்தினால சுத்தமாக பிடிக்காது. அதுவும் சும்மாவே நீங்கள் கொஞ்சம் துஷ்ட சக்தி மாதிரி தான், இன்னும் அவருக்கு காண்டு தான். ஸோ இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்றது ரொம்ப பயமாக இருக்குது. சரி போகலாம், நாங்கள் ஏதோ பேசிட்டோன்னா நீங்கள் கொஞ்சம் என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் அடித்து ஈத்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ரீச்டு கிரிம் ரீப்பரோட பேலஸு. ஸோ ஒரு மாதிரி அது பேலஸ்ன்னு சொல்ல முடியாது, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அது ஒரு சாதாரண வீடு மாதிரி தெரியும். ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் எல்லாம் பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி அப்படியே அந்த சொர்க்கத்தோட எஃபெக்டே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்படி தான் இருக்கும் அந்த இடம். வெளியில் பார்க்கறதுக்கு சாதாரண வீடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டு கதவை திறந்ததும் நேராக கபாலமே தெரிஞ்சிட்ருக்கு, லைக் யூனிவர்ஸே தெரிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. ஸோ பயந்துக்கிட்டே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் கிரிம் ரீப்பர் சும்மா பிளாக் சூட் போட்டு, பிளாக் கலர் ஹேட்டை போட்டு, கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு, இன்னொரு கையில் ஒரு ஆக்ஸை வச்சுட்டு கொடூரமாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கு அள்ளின்னு உச்சக்கட்டும் எல்லாம் செத்ததுக்கப்புறம் கிரிம் ரீப்பரை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, உயிரோடு இருக்கும் போதே இவ்வளோலாம் பார்க்க வேண்டியது இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்பிக்கிட்டே உள்ளே போயிட்டுருக்கீங்க. ஸோ கிரிம் ரீப்பராக அந்த பக்கம் திருமண மாரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி முட்டி போட்டுட்ருக்கீங்க 3 பேரும். நீங்கள் எல்லாம் பிகாஸ் நீங்கள் 3 பேர் ஈவில் ஸ்பிரிட்டு. ஸோ கிரிம் ரீப்பருக்குலாம் மரியாதை கொடுக்கணும் இந்த இடத்துல. ஸோ 3 பேர் நீல் டவுன் போடுறீங்க. ஸோ நம்ம கிவி என்ஓ அப்படின்ற மாரி கூப்பிட்றா. எஸ், இந்த இடத்துல கிரிம் ரீப்பர் ரோல் பண்ணுறது நம்ம என்ஓ தான். ஸோ என்ஓன்னு கூப்பிட்டது நம்ம என்ஓ திரும்பி பார்த்துட்டு, என்ன 3 ஈவில் ஸ்பிரிட்டும் சாவறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க, என்ன என் கையில் சாவணும்னு உங்கள் 3 பேருக்கு அதாவது விதிவிலக்கா தோழிகளுக்கு அப்படின்ற மாரி கேட்குது. ஸோ நீங்கள் 3 பேர் ஏஞ்சி நின்று, இல்லை நாங்கள் வந்திருக்க விஷயமே வேறு, அது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண கிரிம் ரீப்பர் உங்கள் கிட்டே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே பயத்துலேயே கிரிம் ரீப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கிரிம் ரீப்பரும் உங்கள் பக்கத்தில் என்ன கல்லை தொலைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கா ஷாக்கின் உச்சக்கட்டம், அப்படியே நம்ம கிரிம் ரீப்பரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிரிம் ரீப்பர் சும்மா அகோரத்தின் உச்சக்கட்டம் கெக்கப்பன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கா என்ன நடக்குதுன்றதே புரியல. ஸோ கிரிம் ரீப்பர்ட்ட நான் தெரியாமல் அந்த கல்லை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன குச்சி முட்டை குருவி ரொட்டி நினச்சிட்டு இருக்கேன், அசால்ட்டாக சொல்கிற ஒருத்தவன்கிட்ட கொடுத்துட்டேன்னு. இந்த கல் இல்லாததுனால தாங்கள் ஒரு இம்முகி, அதுவும் இல்லாமல் ஒரு ஹியூமன் இம்முகி சாபத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு சுச்சுவேஷன் புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே கிரிம் ரீப்பரே பார்த்துட்ருக்கீங்க. அந்த கிரிம் ரீப்பர் சொல்கிறாரு, என்ன நீ கொஞ்சமாவது உனக்கு சென்ஸ் இருக்கா, எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க, ஒரு இம்முகியை கொண்டிருக்கீங்க, அந்த இம்முகி உங்களுக்கு சாபம் கொடுத்துருக்கு, சாபத்தோடு சேர்த்து அந்த கல்லை பாதுகாக்கிற 2 வருஷம் பொறுப்பையும் கொடுத்துருக்கு, கல்லையும் தொலைச்சிட்டு நிற்கிறீங்க, எப்படிங்க அப்படின்ற மாரி அவர் கேட்டுட்ருக்காரு.
எஸ், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டான ஒரு ப்ரோ சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து பியூரான ஹியூமனு. ஒரு சாபத்தால் தான் வந்து இப்போ நீங்கள் இம்முகியே ஆயிருக்கீங்க. அதாவது ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது இந்த சுகாக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, காட்டில் வந்து மயங்கி இருந்திருப்பார் இல்லையா, அதுக்கு வந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வந்துட்டுருக்காங்க. அதாவது உங்கள் பிஏ அவங்க. ஸோ அந்த இடத்துல பிஏ பேர் வந்து நம்ம ஹான் அப்படின்ட்டே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஹானு 2 பேர் வந்து அந்த காட்டை சுற்றி பார்க்கறதுக்காக வந்துட்டுருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 2 இம்முகி, அதாவது ஜோடியான இம்முகி வந்து இருப்பாங்க, ஒரு பேரட் ஜோடி. ஸோ வந்து அவங்க 2 பேர் வந்து லவ் பண்ணிகிட்ருக்க ஒரு இம்முகிகளுக்கும் வந்து காதல் கதை அதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்க காதலை வந்து யாராவது அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த இம்முகிகளுக்கெலாம் வந்து செம்ம கோவம் வந்துடும். ஸோ அந்த இம்முகியோட கேரக்டர்ஸ் எப்படின்னா, அவங்க தான் வந்து அந்த பர்பிள் கலர் ஜெம்மை வந்து பாதுகாக்கிற 2 இம்முகிஸு. ஸோ அந்த 2 இம்முகியும் வந்து அந்த பர்பிள் கலர் ஜெம் கிட்ட நின்று தான் வந்து அவங்க லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணிவிட்டு அவங்க மகிழ்ச்சி எப்படி வந்து உணர்ச்சி படுத்துவாங்களா, லைக் அந்த சாங்கு டான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து 2 விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஹானும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துக்கு போய் அந்த 2 இம்முகியை வந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து 2 கன்ஷாட் சத்தம் வந்து கேட்குது. நீங்களும் ஹானும் வந்து இந்த இடத்துல ரொம்ப வந்து பயந்துடுறீங்க. ஸோ திரும்பி பார்க்குறீங்க. அந்த இம்முகி வந்து டான்ஸையும் சாங்கையும் வந்து நிறுத்திட்டு அதுவும் இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த பர்பிள் கலர் ஜெம்மை தான் வந்து 2 இம்முகியை பாதுகாத்த மாதிரி சரௌண்ட் பண்ணி வந்து நிற்கிறாங்க. ஸோ கண்டினியூவாக வந்து கன்ஷாட் சவுண்டு வந்து கேட்குது. நீங்கள் ஹானு காதை பொத்தின மாதிரி வந்து கீழே இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம பயமாக ஆயிடுது அந்த கன்ஷாட் சத்தம்லாம் கேட்டு. ஹான் தான் வந்து உங்களை க்ளோஸாக வந்து ஹக் பண்ணிட்டு, மேடம் ஒன்றும் பயப்படாதீங்க மேடம், இங்கே ஏதோ நடந்துட்டுருக்கு, ஐ திங்க் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து சம்திங் அனிமல்ஸ் இருக்கும், அதை யாராவது வேட்டையாட வந்திருக்கலாம், அதனால தான் கன்ஷாட் சத்தம் கேட்குது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ற மாரி வந்து ஹான் வந்து உங்களை க்ளோஸாக வந்து ஹக் பண்ணிவிட்டு உங்கள் காதில் கை வச்ச மாதிரி வந்து கீழே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த இம்முகி 2 வந்து ஸ்னேக் உருவத்துக்கு வந்து மாறுது. லைக் அந்த ட்ராகன் ஃபீல்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து 2 இம்முகியும் வந்து மாறுது. ஸோ நீங்கள் அங்கே நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப வியர்டாக பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்குதா அப்படின்ற மாரி வந்து அந்த 2 இம்முகி வந்து நீங்கள் பார்த்துடுறீங்க. ஸோ அந்த 2 இம்முகி வந்து ஃபார்வர்டில் அந்த கன்ஷாட் சத்தம் எங்கே கேட்டுச்சு அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து 2 இம்முகி வந்து அப்படியே வந்து ஃப்ளை பண்ணி போகுது. இம்முகிக்கு வந்து பறக்கும். ஸோ வந்து 2மே வந்து ஃப்ளை பண்ணி போகுது. உங்களுக்கா அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணே வந்து நம்ம என்னடா இது கேட்ராமா தான் பார்த்துட்ருக்கோமா அப்படின்ற மாரி வந்து கண்ணெல்லாம் வந்து சுருக்கி வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஹானு வந்து இந்த அகோர காட்சியெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கா காக்கா வலிப்பே வந்துடும் போலக்கு, அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு பயத்தின் உச்சக்கட்டம். ஸோ நீங்கள் 2 பேர் ஏதோ ஆர்வத்தின் உச்சக்கட்டன்ற மாதிரி அந்த இம்முகி பின்னாடியே வந்து நீங்களும் குடுக்குன்னு ஓடிட்டுருக்கீங்க. ஸோ 2 இம்முகி வந்து அந்த ஜெம்மை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்குது. நீங்கள் அந்த 2 இம்முகி பின்னாடி நீங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த கன்ஷாட் சவுண்டும் வந்து நின்றுது. 2 இம்முகியும் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தா யாருமே இல்லை, ஜஸ்ட் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் வேகமாக ஓடி போய் அந்த இம்முகி என்ன பண்ணுது அப்படின்ட்டு மரத்து பின்னாடி நின்று நீங்களும் ஹானு வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல நம்ம சுகா வந்து மயங்கி கிடக்கிறதையும் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இவனடா இந்த இடத்துல வந்து படுத்துட்ருக்கான் அப்படின்ற மாரி வந்து நீங்கள் ஊற்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சுகா பின்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஆஸ்க் எடுத்துகிட்டு வந்து நிற்கிது. லைக் வந்து அந்த கோடாலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நிற்கிது. உங்களுக்கு அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப பயமாயிடுது. ஸோ நீங்கள் வந்து அதை ஒன்றும் பண்ணாத அப்படின்ற மாரி வந்து அங்கே வந்து ஷவுட் பண்ணுறீங்க. பட் அங்கேருந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கன் ஷாட்டும் வந்து கேட்குது. ஸோ அந்த கன்ஷாட் கேட்டது வந்து நீங்கள் காதில் கை வச்ச மாதிரி வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு வந்து நிற்கிறீங்க. ஸோ கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த 2 இம்முகியில் ஒரு இம்முகி வந்து அந்த புல்லட் பாயிண்ட் பட்டு வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே வந்து புரியல. எங்கேருந்து இந்த புல்லட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சுற்றி பார்க்கும்போது அந்த கையில் ஆஸ்க் வச்சுருந்த பொண்ணே வந்து அந்த இடத்துல காணோம். நம்ம சுகா மட்டும்தான் அந்த இடத்துல மயக்க போட்டு கிடக்குறாரு. அந்த இம்முகி அவர் பக்கத்தில் இருக்குது, இன்னொரு இம்முகி இறந்துடுச்சு. ஸோ அந்த இம்முகிக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டான், என்னோடய லவ்வர் வந்து இறந்துட்டான் அப்படின்ட்டு அந்த இம்முகி வந்து ஹியூமன் உருவத்துக்கு வந்துட்டு அந்த இன்னொரு இம்முகி கிட்ட வந்து உட்காந்து ரொம்ப வந்து அழுதுட்டுருக்கு. ஸ்டில் சுகாவும் அந்த இம்முகி பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பேர்ந்த மாரியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஹானை வந்து கூப்பிட்றீங்க, ஹான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. கீழே துணிக்கு பார்த்தா ஹானே அந்த இடத்துல மயக்க போட்டு வந்து கடந்துட்டுருக்கான். உங்களுக்கு இங்கே என்னடா நடக்குது அப்படின்றதுலேயும் வந்து தெரியல. அந்த இம்முகியாக கதறி அழுதுட்டுருக்கு. உங்களுக்கு என்ன நடக்குது, எங்கேருந்து அந்த புல்லட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. சடனாக அந்த இம்முகி திரும்பி உங்களை பார்க்குது. ரொம்ப ரெட்டாக இருக்கு ஐஸ் எல்லாம். உங்களுக்கா பயமே எடுத்துக்குது. நீங்களும் அப்படியே பேர்ந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அந்த இம்முகி வந்து இங்கே வாடி அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுது. உங்களுக்கா அப்படியே வந்து கால் 2 கதகளி ஆட ஆரம்பிக்குது. எது வரணுமா, நான் வரல அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த இம்முகியும் வந்து டிராகன் உருவத்துக்கு வந்துட்டு உங்களை வந்து துரத்த ஆரம்பிக்குது. நீங்கள் ஓடுற ராஜா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு ஹானை விட்டுட்டு நீங்கள் வந்து குண்டு ஓடிட்டு இருக்கீங்க.
பட் அந்த இம்முகி வந்து உங்களை ஃபுல்லாக டோட்டலாக கவர் பண்ணி வந்து பிடிச்சிது, லைக் உங்களை சுத்தன மாதிரி வந்து பிடிச்சிருது. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. அந்த இம்முகி வந்து ஹியூமன் உருவத்துக்கு வருது. ஸோ ஹியூமன் உருவத்துக்கு வந்தது வந்து இம்முகி கூட வந்து பல இம்முகிஸ் வந்து சரௌண்ட் ஆக ஆரம்பிக்குது. பல இம்முகிஸில் ஒன் ஆஃப் த இம்முகி தான் வந்து நம்ம நிவி அண்ட் கிவி. ஸோ அவங்களும் வந்து கூட வந்துடுறாங்க. அவங்களாம் வந்துட்டு வந்து பிரின்ஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த இம்முகி கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க, கேர்ள் இம்முகி கிட்ட. ஸோ அந்த கேர்ள் எமோகி வந்து பாயிண்ட் பண்ணி உங்களை வந்து சொல்கிறாங்க, இவன் அவனை கொன்னுட்டா, என் லவ்வரை அவன் கொன்னுட்டா அப்படின்ற மாரி வந்து அந்த இம்முகி வந்து உங்கள் கழுத்தை வந்து பிடிக்குது. உங்களுக்கா இந்த இடத்துல பயத்தின் உச்சக்கட்டம், இல்லை நான் யாரையும் கொல்லலைங்க அப்படின்ற மாரி வந்து நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. வாயை மூடி, நீ தான் ஷூட் பண்ண, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாரி வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி வந்து நெரிச்சு அந்த மரத்திலே வச்சு நசுக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கா இந்த இடத்துல செம்ம பயமாகிடுது. அப்போ தான் அந்த இடத்துல கிரிம் ரீப்பர் வராரு. ஸோ கிரிம் ரீப்பர் வந்தது வந்து அந்த இம்முகிலாம் வந்து நீல் டவுன் பண்ணி வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. நீங்களா கழுத்தில் கை வச்சுட்டு ஆத்தி கொஞ்ச நேரத்தில் என் உயிரை பாதி பிடிங்கி எடுத்துருப்பா போலைய அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து கிரிம் ரீப்பர் வந்து இங்கே என்ன நடக்குது, நீ ஒரு பர்பிள் ஜெம்மை பாதுகாக்கிற ஒரு இம்முகி, நீ எப்படி எல்லாரையும் கொல்லலாம், நீயும் மற்ற இம்முகி மாதிரி மாறிட்டுருக்கியா அப்படின்ற மாரி வந்து ரொம்ப கோவமாக வந்து என்னவோ கேட்குது. ஸோ அந்த இம்முகியா ரொம்ப வந்து அழுக ஆரம்பிக்குது. அவனை கொன்னுட்டான், நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன், என் காதலை என்கிட்டேருந்து இவள் பிரிச்சுட்டால அப்படின்ற மாரி வந்து அந்த இம்முகி செம்மையாக வந்து அழுதுட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க. நான் கொல்லலை அவரை, ஏன் என் மேலே பழி போடுறேன், நான் அங்கே சத்தம் கேட்டு தான் வந்தேன், நான் ஒன்றும் கொல்லலை அப்படின்ற மாரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப அழுதுட்டீங்க. வாயை மூடி, நீ தாண்டி கன்னை யூஸ் பண்ணியிருக்க அப்படின்ற மாரி வந்து அந்த இம்முகியா தாறுமாறாக கத்திட்டு இருக்கு. நிவி கிவி 2 பேரும் உங்களே வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வந்து அழுகுறீங்க. அந்த நிவி கிவியும் பார்த்துட்டு, இவளை பார்த்தா கொன்ன மாதிரியே இல்லை, எதுக்குங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க பிரின்ஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, வாயை மூடுங்க, இங்கே நீங்கள் பிரின்ஸா நான் தான் சொல்கிறேன், இப்போ தான் அவனை கொன்னா அப்படின்ற மாதிரி அகெயின் வந்து உங்ககிட்ட வரா. நீங்களா கிரிம் ரீப்பர் பின்னாடி போய் ஒளியிறீங்க. ஸோ கிரிம் ரீப்பர் வந்துட்டு அந்த இம்முகியை பிடிச்சிட்டு, இங்கே பாரு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நீ இவளை கொன்னா நீயும் ஈவல் ஸ்பிரிட்டுக்கும் மேலே ஒரு ஈவல் ஸ்பிரிட்டாக மாறுவேன், அப்புறம் ஒன்றை நான் அழிக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வந்து இம்முகி கிட்ட வந்து அவர் சண்டைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ இம்முகி சொல்லுது, என் ஹஸ்பண்டே இறந்ததுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும், நான் ஏன் அந்த பர்பிள் ஜம்மை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பர்பிள் ஜம்மை வந்து கீழே போட்டுருது. ஸோ கிரிம் ரீப்பருக்கா செம்ம காண்டாயிடுது. இப்போ மரியாதையாக நீ அதை கையில் எடுக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ அந்த இம்முகி சொல்லுது, என்னால் முடியாது, என் கணவனை கொன்ன இவ்வளோ நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்க எனக்கு கரெக்டாக அந்த கிரிம் ரீப்பர் அவரோட ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து அந்த இம்முகியோட கழுத்திலே வந்து வைக்கிறாரு. உங்களுக்காக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. நிவிக்கும் கிவிக்கும் கூட ஒன்றும் புரியல. எல்லாம் வந்து ஹியூமன் வருவத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கிவியும் நிவி வந்து இம்முகியாக தான் இருந்திருப்பாங்க. அவர் ஸ்வாடை எடுத்தது வந்து 2 பேர் ஹியூமன் உருவத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னவோ கையை பிடிச்சிட்டு, இல்லை வேணாம் அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல, உடனே வந்து அந்த இம்முகி வந்து பேசுது, ஹோ அப்படியா, அப்போது ஒரு ஹியூமனுக்காக எங்கள் காதலை நீங்கள் கூட எதிர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்ற மாரி வந்து அந்த இம்முகி வந்து ரொம்ப அழுகுது. ஸோ கிரிம் ரீப்பர் வந்துட்டு, இங்கே பாரு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ அபாண்டமாக ஒரு பொண்ணு மேலே இப்படி பழி போடக்கூடாது, அவள் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, அவள் மனித இனம், ஸோ நீ வந்து அவகிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி வந்து அந்த கிரிம் ரீப்பர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், என் கணவனை கொன்ன இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த ஜெம்மை நான் ஒன்றும் பாதுகாக்க போகிறதில்ல, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாரி வந்து அந்த இடத்த விட்டு வந்து அந்த இம்முகி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அந்த இம்முகி கிட்ட வந்து, இங்கே பாரு நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அந்த இம்முகி திரும்பி ஒரே முறை தான் கண்ணு கிண்ணுலாம் ரெட்டாக இருக்குது. ஸோ அந்த இம்முகி வந்து டுவர்ட்ஸ் உங்ககிட்ட வந்துட்டு, இங்கே பார் இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, என்கிட்டேருந்து என் லவ்வை பிரிச்சல்ல, லைஃப்பில் உனக்குன்னு ஒரு லவ் வரும்டி, அப்படி அந்த லவ் வரும்போது அந்த லவ் கூட உன்னால் ஒன்று சேரவே முடியாது, அப்படியே நீங்கள் சேர்ந்தாலும் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்துருவா, இது இந்த இம்முகியோட சாபம் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் தலையில் போங்கி ஒரு அடி அடிக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த சாபம் கொடுத்தது தான் உங்களுக்கா ஸ்கின்னெல்லாம் வந்து இம்முகியாக மாற ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கே பயம் எடுத்துக்குது. ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்து இந்த பாம்போட ஸ்கின் மாதிரி வந்து உங்கள் கை ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கிரிம் ரீப்பராக அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த இம்முகி வந்துட்டு, என் சாபம் ஒன்று சும்மாவே விடாது, என்னைக்கு நீ அந்த ஜெம்மை 2 வருஷத்துக்கு பாதுகாத்து உன்னோட சோலை கண்டுபிடிச்சி அவன் கூட நீ வாழ ஆரம்பிக்கிறியோ, நீ வாழ்ந்த அடுத்த செகண்டே அவன் செத்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சாபம் விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது அந்த இம்முகி. ஸோ உங்களுக்கா அது சாபம் விட்டது கூட அது பெருசாக தெரில. அவள் இப்படிலாம் சொல்லும் போது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது. லைக் நீ ஒரு நல்ல சோலை கண்டுபிடிச்சி அது கூட வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது வந்து அவன் செத்துருவான் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது. ஸோ உங்கள் ஸ்கின்னெல்லாம் வந்து பார்க்குறீங்க, அப்படியே வந்து பாம்பு ஸ்கின் அப்படியே வந்து இம்முகியாக மாற மாதிரி ஒரு மாதிரி கிச்சு கிச்சு கிச்சா வந்துட்டுருக்கு.
ஸோ கிரிம் ரீப்பர் வந்து உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு இது ரொம்ப தவறான விஷயம், அது ரொம்ப பெரிய சாபம் உனக்கு கொடுத்துருக்கு, இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அந்த கிரிம் ரீப்பர் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன நடந்துச்சு இப்போது, அப்போ அந்த இம்முகி நான் தான் அந்த இம்முகியை கொன்னன்னு சொல்லி நினச்சிட்ருக்கா அப்படின்ற மாரி வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கிரிம் ரீப்பர் வந்து எக்ஸாக்டாக நீ தான் கொன்ன அப்படின்றத அவன் நினச்சிட்ருக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப அழுக வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நான் மனுஷி இல்லையா, நான் யார் தெரியுமா அப்படின்ற மாரி வந்து நீங்கள் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி சேட் ஆயிடுறீங்க. ஸோ நிவிக்கும் கிவிக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம நிவி கொஞ்சம் கோல்ட் பர்சன், நம்ம கிவி அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டு. ஸோ நிவி சொல்கிறா, அப்புறம் கொஞ்சம் நஞ்சம் தப்பாக பண்ணியிருக்கேன், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு தெரியுமா, எங்கள் பிரின்சஸோட புருஷனை கொண்டிருக்க எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து அவள் ஒரு பக்கம் ஏகிட்டு இருக்கா. ஸோ கிவி வந்துட்டு ஹே அவள் தான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டான்றால, அதுவும் இல்லாமல் அவள் கொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் கொல்லலாம் வேறு யார் கொண்டிருப்பா அப்படின்ற மாரி வந்து எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து திரும்பி சுற்றி பார்க்குறீங்க. ஆல்ரெடி வந்து அந்த பிளேஸில் வந்து இப்போ எல்லோரும் போகிறீங்க, நீங்கள் நிவி கிவி அப்புறம் வந்து என்வோ 4 பேர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறீங்க. ஸ்டில் நம்ம சுகா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாரு, மயங்கின மாதிரி வந்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன், அங்கே தான் ஒரு பொண்ணு ஸ்வாடோட இங்கே படுத்துட்டு இருக்கானே இவன் கூட வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தா, நான் இவளை கொல்ல போகிறான்னு நினச்சி தான் வந்து நான் கத்தினேன், ஒன்றும் பண்ணிடாதன்னு கத்தினேன். அதுக்காட்டி அந்த இமுகி மேலே யாரும் கன் பாயிண்ட் பண்ணிட்டாங்க, சத்தியமாக என்கிட்ட கன்று கூட கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நிவிக்கும் கிவிக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது, கன் பாயிண்ட் பட்டு தான் வந்து அந்த இமுகி இறந்துருக்கு, பட் இந்த பொண்ணுக்கிட்ட கன் இல்லை அப்படின்றது வந்து இவங்க 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ என்போ வந்துட்டு சரி அதை விடு, அவள் வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தாலும் பட் அவளோட லவ்ன்றது வந்து ரொம்ப பியூரான லவ். அவளோட லவ் எந்த அளவுக்கு பியூர்னா, அவள் சாபம் கொடுத்த அடுத்த நிமிஷமே உனக்கு வந்து பழிக்க ஆரம்பிச்சிருக்குங்க பாரு, நீ இப்போ கிட்டத்தட்ட இம்முகியாக தான் இருக்கிற அப்படின்ற மாரி வந்து சொல்ல, கரெக்டாக உங்கள் ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக இம்முகியாக மாறுது. ஸோ உங்களுக்கே வந்து உங்களை நினச்சா வந்து பயமாக இருக்குது, உங்கள் கையெல்லாம் வந்து அப்படியே ட்ராகனாக வந்து மாறிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு வேணாம் இதெல்லாம் அப்படின்ற மாரி வந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ வந்து நம்ம என்னவோ சொல்கிறாரு, நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி 2 வருஷத்துக்கு நீ எங்களோட சிறை கைதி தான் அப்படின்ற மாரி வந்து சொன்னதும் உங்களுக்கு அல்லே இல்லை. ஸோ கிவி வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு, அவள் ஒரு ஹியூமன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கா. நிவி வந்துட்டு மயிரில் ஹியூமன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு வந்து இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க, இந்த சாபம் பண்ணணுன்னா நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து கேட்க, நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, இந்த அப்படி அப்படின்ற மாரி வந்து கிரிம் ரீப்பர் வந்து அந்த பர்பிள் கலர் ஜெம்மை வந்து உங்கள் கையில் வைக்கிறாரு. நீங்கள் அந்த ஜெம்மை வாங்கிட்டு வந்து நம்ம கிரிம் ரீப்பரே பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கிரிம் ரீப்பர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு நீ என்னை பார்க்கறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, இப்போ சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்க. நம்பர் 1, நீ ஆல்ரெடி கொஞ்சம் திமிரு பிடிச்சவன்றது உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நீங்களாம் கல்ப் பண்ணிட்டு வந்து அப்படியே கிரிம் ரீப்பர் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு இதுக்கப்புறம் உன் திமிருத்தனத்தில் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுக்கோ, ஏன்னா அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ நேரம் நல்லா தானேங்க பேசிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் எப்படி மாறுறீங்க அப்படின்ற மாரி வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கிரிம் ரீப்பர் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் நீ ஹியூமனாக இருந்தால் உங்ககிட்ட தன்மையாக பேசியிருந்தேன், இதுக்கப்புறம் நீ ஹியூமன் கிடையாது, நீ 2 வருஷத்துக்கு சிறை கைதி, அதுவும் இல்லாமல் நீ ஒரு ஈவல் ஸ்பிரிட் இப்போ அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்க வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுது. நான் என்ன போய் வந்து துஷ்ட சக்தி ஈவல் ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாரி உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது. ஸோ கிரிம் ரீப்பர் வந்துட்டு எங்கள் பாரு நீ சத்தம் போடுறதுனால இங்கே ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை, நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் வந்து நோட் பண்ணிவிட்டு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. நம்பர் 2, இந்த 2 வருஷத்துக்கு இந்த ஜெம்மை நீ தான் பாதுகாக்க போகிற, தப்பி தவறி இந்த ஜெம்மு உன்னை விட்டு போனாலோ இல்லை இந்த ஜெம்மு வேறு இமுகி கையில் கிடச்சாலும் ப்ராப்ளம் உனக்கு தான் அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்போது 2 வருஷத்துக்கு இந்த கல்லை நான் தான் பாதுகாக்கணுமா, எக்ஸாக்ட்லி நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 3வது விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, பாரு இந்த ஜெம் இருக்கிற வரைக்கும் உன்னால் எல்லாமே பண்ண முடியும், நார்மலாகவே உன்னால் வந்து உருவத்தை மாற்ற முடியும், பட் இந்த கல் உன்கிட்ட இருந்தால் வேறு இம்முகி ஹியூமன் உருவத்தில் இருந்தாலும் அது உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ 4வது விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த ஜெம்மை வச்சுட்டு இறந்தவங்களுக்கும் உன்னால் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து கிரிம் ரீப்பரை பார்க்குறீங்க, அதுக்குன்னு நீ கண்டவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்துட்டு இருக்காது அப்படின்ற மாரி வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்து நோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் 5வது விஷயம், நீ என்னதான் வந்து 2 வருஷத்துக்கு இந்த கல்லை பாதுகாப்பாக இப்போ நான் சொன்ன கட்டளைகள்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு நீ வச்சுருந்தாலும் அந்த இம்முகி சொன்னது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கட்டும், எப்போ நீ ஒரு உன்னதமான சோலை கண்டுபிடிச்சி, அதாவது நான் உன்னோட ட்ரூ லவ்வை கண்டுபிடிச்சி அவன் கூட தான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட நீ உறவு வச்சுக்கிட்டா அன்றைக்கி அவன் செத்துருவான் அப்படின்ற மாரி வந்து
நான் சொல்கிறாரு. ஸோ வந்து உங்களுக்கு இது கேட்டு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அது எப்படி நான் அவனை கொல்ல முடியும் அப்படின்ற மாரி வந்து கேட்க, அதுதான் உன் விதி. ஏன்னா நீ அவளோட லவ்வரை கொண்டு இருக்கல்ல, அந்த வழி உனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அவள் அப்படி ஒரு சாபத்தை உனக்கு கொடுத்துருக்கா. ஸோ நீ இம்முகியாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டா நீ எவனை காதலிக்கிறியா அவனை உன் கையால் நீ கொல்லணும் அப்படின்ற மாரி வந்து அவர் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து மறைஞ்சிடறாரு. ஸோ உங்களுக்காக வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக இல்லை. அது எப்படி நான் இம்முகியாக மாறக்கூடாது, நான் ஏன் சாபத்தை போக்கிக்கணுன்னா என் புருஷனை நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்ற மாரி வந்து நீங்கள் ரொம்ப வந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நிவிக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி நீ அழுவாத, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாரி வந்து உங்களை தூக்குறா. ஸோ நிவி கிவி 2 பேரும் வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. பிகாஸ் வந்து அது நியூ ஃபீல் இல்லையா, இம்முகி உங்கள் உடம்புக்குள்ள வந்து அது மாதிரி பண்ணது வந்து இப்போ நீங்கள் ஒரு இம்முகியாக மாறிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு நியூ ஃபீலு. ஸோ அது வந்து ரொம்ப வீக்காக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே வந்து பிளர்ராக ஆகுது உங்கள் கண்ணு கிண்ணுலாம் எல்லாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே மயக்க போட்டு வந்து விழ ஸ்டார்ட் ஆகுறீங்க. அந்த 2 இமுகியும் பார்த்து பயந்துடுறாங்க நிவி அண்ட் கிவி. ஏய் உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கிட்ட வந்து தட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிவி சொல்கிறா, இன்னைக்கு ஃபுல் மூன் டே இல்லை, அதான் அவளோட பவர் வெளில வருது அப்படின்ற மாரி வந்து சொல்கிறா. ஸோ கிவி வந்துட்டு ஓகே நான் போய் அந்த லீஃப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாரி வந்து கிவி வந்து நோட் பண்ணிட்டு போகிறா. கிவி பின்னாடி நம்ம நிவியும் போகிறா. ஸோ ஃபுல் மூன் டே ஆனாலே வந்து இம்முகிக்கெலாம் வந்து அவங்கவுங்க பவர்ஸ் வந்து வெளியில் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜெம் இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் அந்த பவர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். யார்கிட்ட ஜெம்லாம் இல்லையோ அந்த மாதிரி பவர்ஸ்லாம் வந்து டப்புன்னு வெளில வந்துடும். ஸோ அவங்கள இம்முகியாகவே மாறிடுவாங்க அந்த ஒரு நைட்டு மட்டும். ஸோ அதை கட்டுப்படுத்தணும்னா லீவ்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணாதான் வந்து அது கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அந்த 2 பேர் லீஃப் எடுக்க போயிருக்காங்க. ஸோ நீங்களும் டோட்டல் ட்ராகனாக வந்து இந்த இடத்துல மாறி எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. ஸோ கண்ணெல்லாம் வந்து அப்படியே ரெட் ஆகிடுது, உடம்பெல்லாம் வந்து அந்த ஸ்னேக் பேச்சஸாக வந்துடுது. அப்படியே சுகாவை ஒரு லுக்கு விட்றீங்க. சுகா ஸ்டில் அந்த இடத்துல வந்து மயங்க நிலையிலே வந்து இருக்கிறாரு. நீங்கள் வந்து சுகா கிட்டே போகிறீங்க. அந்த பர்பிள் ஜெம்மை எடுத்து வந்து அவர் ஃபோர்ஹெட்டில் வச்சு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த நீங்கள் கிஸ் பண்ணதும் வந்து அந்த பர்பிள் ஜெம் வந்து நம்ம சுகாவோட நெத்திக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டுருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இது என்னடா உள்ளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சுகா நெத்தியை பிடிச்சி நோண்டிட்டு இருக்கீங்க. நம்ம சுகா ஸ்டில் வந்து அப்படியே அந்த மயக்க நிலையில் தான் இருக்கார். உங்களுக்கா அந்த இடத்துல பேரஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ அந்த ஜெம்மு எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சுகா நெத்தியிலே கை வச்சுட்டு வந்து குளம் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சுகா வந்து எந்திரிச்ச பாடு இல்லை. அப்படியே வந்து நீங்கள் பயத்தில் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறீங்க, சுகாவை அங்கேயே விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேங்க்டன் பாய்ஸ் ரொம்ப நேரம் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம சுகா மயங்கி இருக்கிறதையும் பார்த்து நம்ம சுகாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் வந்து நம்ம சுகா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிச்சிருப்பார். இதுதான் சுகாவுக்கு நடந்தது. அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் போய் வந்து அந்த இடத்துல கதறி அழுதுட்ருப்பீங்க. அப்போ தான் வந்து நம்ம நிவியும் கிவி இப்போ எதுக்கு நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கேன்னு கேட்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் வந்து நிவிக்கிட்டையும் கிவிக்கிட்டையும் வந்து சொல்கிறீங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கும். ஓகே, இது இப்போ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சங்கேசன் கட்டை வந்து இந்த பாச்சு முடியுது. இந்த பாச்சு உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரம் ட்ரீம் பை 7 Kings. Thank you for watching.